டாக்டர் யாரு சொல்லுமா நீ? சரி நான் வந்து பாக்குறேன். ஓகே. இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாரு போடுது? யாருமா டாக்டர்? பேர் சொல்லுமா நீ முதல்ல. மா நீங்க எழுதிக்கோங்க. யார் யார் டாக்டர் இருந்தா? இந்த போர்டு டாக்டர் இல்லாம ஃப்ளோர்ல நீங்க கதவை பாக்குறாங்க. மேடம் ஆஸ்கர் மேடம் நான் தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரப்போது கேவலம் விருத்தேஷுவா போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்டாங்க. சிவபுரம் நான் சொல்லிட்டேன் முதல்லயே. நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் வர ஒரு டாக்டர் கேவலம் பேஷண்ட் இருக்குறாங்க. இதுக்கு வேற இது இங்க பாருங்க. உங்க ஃபோன் இல்ல டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக். சென்னை போரூர் மருத்துவமனையில் கஞ்சா கருப்பு பொதுமக்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். வெறும் ஏசி மட்டும் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலை 8 மணியிலிருந்து யாருக்காக அந்த ஏசி வேலை செய்து கொண்டிருக்கிறது? மருத்துவரே இல்லாத, டாக்டரே இல்லாத அறையில் ஏசி எதற்கு? மருத்துவர் இல்லை, நோயாளிகள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்கணும். இந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ பதிவும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை போரூரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை போரூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு இல்லாததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கு நடிகர் கஞ்சா கருப்பு சிகிச்சைக்காக வந்தபோதுதான் மருத்துவர்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக அவர் பொதுமக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டிக்கு மருத்துவர் இல்லாத காரணத்தினால் மாற்று மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய சம்பவமும் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காலை 7 மணியிலிருந்து புறநோயாளிகளுக்கான ரசீது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது, அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் அங்கு இல்லை என்பது பெரும் வேதனைக்கான ஒரு விஷயம். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதே சம்பவம் போரூர் மருத்துவமனையில் அடிக்கடி நிகழ்வதாகவும் அதனை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.